بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, இன்றைய பாடம் அன் ஹுக்மி துவா பஅத ஸலா, தொழுகைக்கு பின்னால் பிரார்த்தனை செய்வதின் சட்டமும், பின்வரக்கூடிய ஹதீஸ் மன் ஸல்லா வலம் யதா ஃபகது மகதஹுல்லாஹ், இவன் தொழுது பிரார்த்திக்கவில்லையோ அல்லாஹு தஆலா அவனை கோபிக்கின்றான். அந்த ஹதீஸுடைய நிலை என்ன என்கிற சம்பந்தமாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அத்துவா பஅத ஸலா, தொழுகைக்கு பின்னால் பிரார்த்தனை செய்வது பிகைரி மா வரத லா யம்பகி, நபிகளாருடைய வழிகாட்டலின் மூலம் வராத பிரார்த்தனைகளை பிரார்த்திப்பது அவசியமாகாது. ஏனென்றால் அன்னல் அஃதல் அன் யகூன துஆ கப்ல ஸலாம், பிரார்த்தனை சலாம் கொடுப்பதற்கு முன்னால் இருப்பது ஏற்றமானதாக இருக்கும். தொழுகையிலிருந்து பிரிவதற்கு முன்னால், சலாம் கொடுப்பதற்கு முன்னால் பிரார்த்தனை செய்வது ஏற்றமானதாக இருக்கும். இதைத்தான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வழிகாட்டியும் இருக்கின்றார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்ற ஹதீஸிலே தஷஹுதை கூறியதற்கு பின்னால் சொன்னார்கள், சும்மல் யதஹய்யர் மினத் துஆ மா ஷாஅ, பின்னர் பிரார்த்தனையிலிருந்து நாடிய ஒன்றை தெரிவு செய்து கொள்ளவும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, புகாரில் வந்திருக்கிற ஹதீஸ், இமாம் புகாரி அவர்கள் அந்த ஹதீஸுக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள், பாப் மா யுதஹய்யரு மினத் துஆ பஅத தஷஹுதி வலைஸ பிவாஜிபின், தஷஹுதுக்கு பின்னால், அத்தஹியாத்துக்கு பின்னால் பிரார்த்தனையின் என்றும் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பாடம் அது கட்டாயம் வாஜிப் அல்ல என்ற தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் தொழுகையிலே சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அல்லாஹ்வோடு அவன் உரையாடி கொண்டிருக்கிறான். அப்படியான ஒரு அரிய ஒரு சந்தர்ப்பத்திலே பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய முனாஜாத் சந்திப்பிலிருந்து பிரியும் வரை துவாவை பிற்படுத்தாமல் அந்த முனாஜாத் உரையாடல் செய்கிற நிலையிலேயே இறைவனிடத்திலே பிரார்த்திப்பது அஃதல் அவுலா, ஏற்றமானது, சிறப்பானதாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹதீஸில் வந்திருக்கிறது, ஒரு தொழுகையாளி அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று சலாம் கூறியதுமே அவன் அதை கூறுவான். இது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அது மார்க்கமாக்கப்பட்டதென்றால், தொழுகையிலே ஏதாவது தவறுகள், இடையூறுகள் ஏற்பட்டிருக்கலாம். அதனால்தான் அது மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி அது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மேலும் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சலாம் கொடுப்பதற்கு முன் பல பிரார்த்தனைகள் ஓதியிருக்கிறார்கள். உதாரணமாக அல்லாஹும் இன்னி ஓதியிருக்கிறார்கள், ஓதும்படி ஏவியும் இருக்கிறார்கள். அல்லாஹும் இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வ ஃபித்னத்தில் மமாத் அல்லாஹும் இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரமி என்று ஓதியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இறைவா, அடக்கக்குழியின் வேதனையிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு தருகிறேன். மஸீஹ் தஜ்ஜாலின் குழப்பத்திலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். வாழ்வின் சோதனையிலிருந்தும் மரணத்தின் சோதனையிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். இறைவா, பாவத்திலிருந்தும் கடனிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தருகிறேன் என்ற பிரார்த்தனையை நபிகளார் செய்திருக்கிறார்கள். மேலும் அபூ ஹுரைரா, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகளாரிடத்திலே ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தரும்படி, தொழுகையிலே நான் ஓதுகின்ற ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தரும்படி கேட்ட பொழுது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், குல், நபியை நீர் கூறுவீராக அபூபக்கரே, அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா வ லா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர் லி மக்ஃபிரத்தன் மின் இன்திக் வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூர் ரஹீம் என்ற பிரார்த்தனை ஓதியிருக்கிறார்கள். இறைவா, எனக்கு நானே அதிகமாக அநீதி இழைத்து விட்டேன், உன்னை தவிர வேறவரும் பாவங்களை மன்னிக்க முடியாது. எனவே உன் தரப்பிலிருந்து
எனக்கு மன்னிப்பு அளிப்பாயாக, என் மீது கருணை காட்டுவாயாக, நிச்சயமாக நீயே மன்னிப்பவனும் கருணையாளனும் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் ஆரம்பத்திலே கூறிய ஹதீஸ் அது லைஃபான விலீனமான ஹதீஸாக இருக்கின்றது. ஏனென்றால் நாம் தொழுகையிலே பிரார்த்திக்கின்றோம், பிரார்த்தனைகளை நாங்கள் விட்டுவிடுவதில்லை. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்ற பொழுது இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று ஓதுகின்றோம். தஷஹுதிலே பிரார்த்தனை நிறைந்திருக்கின்றன. அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹ் ஸாலிஹீன், ஃபீஹா அஊது பில்லாஹி மின் அஸாபி ஜஹன்னம் என்றெல்லாம் பிரார்த்தனை வந்திருக்கின்றது. நாங்கள் பிரார்த்தனையை விட்டுவிடுவதில்லை, கட்டாயமாக ஓத வேண்டும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.